அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே வந்து நான் வந்து விலாக் எடுக்கிறேன். என்னுடைய குக்கிங் வந்து காட்ட போகிறேன். சரியா, கிச்சனில் தான் வேலை இருக்குது இன்றைக்கி. நமக்கு சமைச்சிட்டு அப்படியே வீடியோ எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். சாம் வந்து வேலைக்கு வந்து போயிருக்காங்க. மணி 9 மணி ஆகுது. நான் இப்போ தான் சமைக்க போகிறேன். கேஸ் ஸ்டவ்வில் 2 அடுப்பில் அப்படி இப்படி வச்சுட்டு சமைச்சிடலாம் டக்குன்னு. ரைஸு, அதுக்கு அடுத்தது ஒரு குழம்பு வைக்கலான்னு இருக்கேன். வாங்க. தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே போட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் எடுக்கிறோம்ல, அதனால இது என்னன்னா மொபைல் அடிக்கடி சூடாயிடுது. அதனால என்னால் கண்டினியூவாக அதை கிளிப்பிங் எடுக்க முடியல. எனக்கு கேஸ் ஸ்டவ் பக்கத்துல இருந்து மொபைல் வச்சு எடுக்கிறதே ரொம்ப கொஞ்சம் பயம்தான். இப்போலாம் அப்படி பயமாயிடுச்சு, ஆனால் பயப்படக்கூடாது, அசிங்கமாக தான் இருக்குது. கத்திரிக்காய் வந்து போட்டாச்சா. இப்போ என்ன பண்ணலாம்னா முருங்கைக்காய் கட் பண்ணி அடுத்தது ஆட் பண்ணிவிட்டு புளிக்கசலாம் போட வேண்டியதுதான். சரி, இப்போ முருங்கைக்காய் கட் பண்ணிட்டு வந்துடலாம். முருங்கைக்காய் போட்டுட்டு கிளறி விட்டுட்டு கொஞ்ச நேரம் இதில் இருக்க தண்ணி சுண்டுன பிறகு சீட்டு வீட்டில் எப்படி வேத்து ஊற்றுது பாருங்க. செம்மையாக தொப்பை கட்டையை நினச்சிட்டேன். சீட்டு வீடில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜன்னல் திறக்க முடியல. அங்கே பார்த்து வேஸ்ட்டு பண்ணி போட்டு வச்சுருக்காரு சார், படைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதை. சரி, இது ஜன்னல் வந்து திறக்க முடியல. பல்லி, கருப்பாம்பூச்சி, எலி எல்லாமே வீட்டுக்குள்ளே வந்தது. அதனால் ஜன்னல் வந்து திறக்கலை. பரண்டை கொடி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக படர்ந்து போயிருக்கு. அது கட் பண்ணி வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொடுக்கணும். நிறைய பரண்டை வளர்ந்துருக்கு. துவையல் வேறு செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை. அதனால் அப்படியே விட்டு வச்சுருக்கோம். அதை கட் பண்ணால் தான் அந்த ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ண முடியும். சரியான அப்படியே வேத்து கொட்டுது பயங்கரமாக. சிம்மில் வச்சுருக்கேன், கொதிச்ச பிறகு காட்டுறேன். நான் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு காரக்குழம்பு. இது எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. இன்றைக்கி சண்டே, நாங்கள் விலாக் எடுக்க மாட்டோம். நாங்கள் இன்றைக்கி விலாக் எடுக்கிறோம். இதுதான் ஒரு முக்கியமான ஒரு கல்யாணம் இருக்குது, எங்களுடைய ஃப்ரெண்டோடைய கல்யாணம். ஏன்னா அவன் வந்து எங்கள் யூடியூப் சேனலில் எல்லா வீடியோவும் பார்ப்பான். ஒரு வீடியோ கூட அவர் மிஸ் பண்ண மாட்டான். எப்போவுமே வீடியோவில் பார்ப்பேன்ட்டு எங்கள் வீட்டுக்கு வரும்போது கூட, பத்திரிக்கைக்கு வரும்போது கூட எல்லாத்தையும் பார்த்துட்டு நோட் பண்ணி கரெக்டாக சொன்னான். அதனால் அவனுடைய மேரேஜை யூடியூப்பில் போடலான்ட்டு நானும் சாமும் நினச்சிருக்கோம். வெட்டிங்க்கு கிஃப்ட்டு வாங்கினேன், வசனம் தான் வாங்கினேன். ஆனால் கொஞ்சம் இந்த வசனம் வந்து ரொம்ப யூனிக்கான வசனம், சூப்பராக இருந்துச்சு. அதனால் அது உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு கிஃப்ட்டு காட்ட போகிறேன். ஓகே, இது ஒரு வசனம். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஜீசஸ் ஹார்ட்ஸில் வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா கீ ஹோல்டர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது இருக்குது பார்த்திங்களா, இது நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க. நெட் போல்ட்டு கொடுத்துருக்காங்க. சாதாரண நமக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும்ல, இதில் வந்து நெட் போல்ட்டு கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. வசனம் வந்து என்னது, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உபாகம் 1:11. உன் கை செய்யும் வேலைகளெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உபாகம் 14:29. அவன் வந்து எங்களை பார்த்துட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு நாங்கள் பண்ணுறது எல்லாமே கரெக்டாக
புரிஞ்சு வச்சுருந்தான் எங்களை, என்னையும் என்னுடைய ஹஸ்பண்ட் சாமுக்கு தான் ரொம்ப ஃப்ரெண்டு. எனக்கும் ஃப்ரெண்டு தான்ப்பா. எங்கள் ஸ்கூல் எங்கள் காலேஜெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றா தான் படித்தோம். அவன் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வேலைன்னு தான் இருப்பான் அவன். அதனால் அவனுக்கு வேலைக்கு சம்மந்தப்பட்ட ஒரு வசனம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ரெண்டுத்தையுமே இப்போ நான் வந்து பேக் பண்ண போகிறேன். இது வந்து ஜீசஸ் கால்ஸில் வாங்கினேன், வானகரம் ஜீசஸ் கால்ஸ். நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. சாதாரணமாக நம்ம நிறைய ஆணியெல்லாம் தொங்க விட முடியாது, சாதாரணமாக இருக்கிறதுல வந்து விழுந்துடும். ஆனால் இது நல்லாவே ஸ்ட்ராங்காக இந்த நட் போல்டு வந்து சூப்பராக போட்டிருக்காங்க. அதனால தான் உங்ககிட்ட காட்டணும்னு நினச்சேன். உட்டு நல்லா அழகாக இருக்குது. இதை பேக் பண்ணிவிட்டு நான் வரேன். ஓகே, அதுக்கடுத்தது இந்த ஸ்டிக்கர் வாங்கியிருந்தோம். இது ஒரு 2 வீலரில் ஓட்டலான்ட்டு, ஜீசஸ் ஃபார் கெரியர்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆட்டோ காரில் ஓட்டினா முன்னாடியும் பின்னாடியும் தெரியும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு ஸ்டிக்கர். 25 ரூபா. வண்டியில் ஓட்டணும். என்னுடைய ட்ரெஸ் இதுதான். நான் இதை பேக் பண்ணுறதுக்குள்ளே நிறைய கவர்ஸ் வந்து மாற்றிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலோ டேப் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். அந்த டேப் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நமக்கு ஒயிட் கலரில் வருது. அது வந்து நல்லாவே இல்லை, ஏன்னா கண்ணாடியாக இருக்குன்னு நினச்சி தான் வாங்கிட்டு வந்தேன். அப்புறமா பார்த்திங்கன்னா அது ஒயிட் டேப்பு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் தான் லாஸ்ட்டாக போட்டேன். நானும் ஒரு சகரகலா வல்லுவேன் தெரியுமா? இப்போ போய் என்ன ரோட்டில் போய் பெருக்க சொன்னீங்கன்னா பெருக்குவேன். அது இங்கே வந்து இது கிரியேட் பண்ண சொன்னீங்க, கிரியேட் பண்ணுவேன். ஓகே ஓகே. சர்ச்சுக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தான் ரிசப்ஷனுக்கு நாங்கள் அப்படியே போனோம். எங்கள் ஃப்ரெண்டு பிரேமும் வந்திருந்தான் சர்ச்சுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வில்லுப்பாட்டு வந்து போயிட்டுருக்கு. வில்லுப்பாட்டு மூலமாக ஏசப்பா சுவிசேஷத்தை சொல்கிற ஒரு ஊழியம். ஓகேவா? அவங்கள வந்து எங்கள் பாஸ்டரையா வந்து எங்கள் சர்ச்சில் கூப்பிட்டு ப்ரேயர் நடத்த சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரேயர் தான் இப்போ நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப லேட்டாக வந்துட்டோம், 9 மணி ஆயிடுச்சு. ஃபோட்டோ போட்டுக்கிட்டே தனியாக போய் எடுத்துக்கிறோம். நாங்கள் சவுண்டாக எப்படி எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்தில் வந்து டிஜே இல்லாமல் இருக்க மாட்டேங்குது. கிறிஸ்டின் கல்யாணமும் இப்படி தான் இருக்குது. நிறைய கிறிஸ்டின் மேரேஜ்லலாம் இப்போ வந்து எல்லாமே இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து அந்த டிஜே சவுண்டு ஒத்துக்கவே இல்லை. சரியான நெஞ்சு வலி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த டிஜே வைக்கும்போது ஒரு சவுண்டை வந்து கொஞ்சம் கம்மியாக வைக்க சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்க்குற யாராவது நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணு பையனுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா டிஜே நீங்கள் வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு கம்மி பண்ணி வைங்க. ஏன்னா வர்றவங்க ஹார்ட் பேஷண்ட் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. சில பேருக்கு இந்த சவுண்டு ஒத்துக்காமல் உயிர் போடுற ஸ்டேஜ் கூட இருக்குங்க. நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒரு சின்ன சவுண்டு தான்ட்டு. இந்த வீடியோலலாம் நீங்கள் போய் பாருங்கள். நிறைய பேர் இந்த டிஜே சவுண்டாலே செத்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க கல்யாணத்துலலாம். அது மாதிரி நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்பில், சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறது உண்மை தான். எத்தனை பேர் என்ன மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்க சொல்லுங்கள். இந்த டிஜே சவுண்டால் எனக்கு நெஞ்சு வலியே வந்திருக்கு, காதெல்லாம் அப்படியே வலிச்சிருக்கு, ஒரு படியாக வந்திருக்குன்னு சொல்கிறவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருந்துச்சுங்க கல்யாணத்தில். இதை வந்து நான் சொல்லணுன்னே நினச்சப்பா இந்த டிஜே சவுண்டு உயிரே போய் எனக்கு வந்துச்சு. 2 நாளாக எனக்கு நெஞ்சு வலி தாங்கவே முடியல. ரொம்ப லேட்டாக ஏன்னா எனக்கு வந்து 9 மணி ஆயிடுச்சு. சவுண்டாக எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்துக்கலாம் இருக்கும். என்னால் அவ்வளோ சவுண்டெல்லாம் தாங்கவே முடியாது. அதுக்கடுத்து வந்து பாருங்கள் எங்களுடைய ஃப்ரெண்டு விக்கி. ஓகேவா? அதுதான் சொல்லணும்னு நினச்சேன். விக்கிக்கு வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் நம்ம வீடியோ மூலமாக. நீங்களும் விஷ் பண்ணுங்கள். அதுக்கடுத்தது எங்கள் ஃப்ரெண்டு பிரேமியும் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து ரொம்பவே மிஸ் பண்ணோம் அவனுடைய ஒய்ஃப் ரோஸை. தங்கச்சி இல்லாதது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையுமே நம்ம கடந்து தான் வரணும் வாழ்க்கையில். ஓகே, நமக்கு 2 மெழுகுவர்த்தி ஆர்டர் வந்திருக்கு. ஓகேவா? கோயம்புத்தூர் போக போகுது. அதுதான் நாங்கள் இன்றைக்கி வந்து செய்ய போகிறோம். இதுதான் அந்த க்யூட்டான அழகான பாட். இந்த பீஸ் வந்து என்கிட்ட இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. வேணுங்கிறவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க. நம்ம ரொம்ப ரேராகி போச்சு. ஏன்னா இதெல்லாம் கைவினை பொருள்னால அப்பப்போ வர டிசைன் தான் நம்மளால வந்து காட்ட முடியும். அதில் தான் நம்ம மெழுகுவர்த்தி வந்து செஞ்சு கொடுக்க முடியும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஓகே.
அதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு வேலை இருக்குது. நாங்கள் வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்க போகணும். எங்கெங்க எலக்ட்ரிக் ஸ்டவ் வாங்க போகிறீங்க? நான் ஒரு லைன் சொன்னேன், நீ பாண்டியனில் தான் போகணும், இல்லை பாண்டியனில் வாரண்டி கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். ரெண்டுமே ரிப்பேர் 50 வாட்டி பாண்டியனில் பண்ணி கொடுத்தாங்க கரெக்டாக. அது சர்வீஸ் சென்டரில் தான் பண்ணோம். எங்கே வாங்கினாலும் சர்வீஸ் சென்டர் தான் போகணும். அதை நான் குளோரிட்ட சொல்கிறேன், அதுக்கு அது புரிய மாட்டேங்குது. புரியாதவனுக்கு நான் புரிய வைக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது நீ எங்கே வாங்கினாலும் ப்ரெஸ்டீஜ் வாங்கினா ப்ரெஸ்டீஜ் சர்வீஸ் சென்டருங்கிறது அங்கே தான் நீங்கள் ரிப்பேர் பண்ணிக்கணும். பாண்டியனில் விலை கம்மி, ரிலையன்ஸில் விலை அதிகம். ஓகே போகலாம், இங்கே உட்காந்துட்டு கதை பேசக்கூடாது. சரி ஓகே. ஸ்டவ் இல்லாமல் இருந்துச்சுல்ல, அதனால் எங்களுக்கு அக்கா ஒருத்தவங்க வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க. அதனால் நாங்கள் போய் வாங்க போகிறோம் ஸ்டவ். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்க்கா. தேங்க்யூ சொல்லுங்கள் அக்கா. தேங்க்யூ, நன்றி நன்றி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேம்ப்ளெட் மாதிரி உங்ககிட்ட வந்து ஒன்று காமிச்சிட்ருக்கல, ஒரு போஸ்டரு. இது மாதிரி நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா பிளெஸ்ஸிங் படிஸில் வந்து நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கணும்னா ரிட்டன் கிஃப்ட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது பேக்கேஜ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி தர முடியுமான்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து அதை பண்ணி கொடுக்குறோம். நீங்கள் முன்னாடியே ஆர்டர் கொடுக்கணும். ஒரு மாதத்துக்கு முன்னாடி 2 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் எங்ககிட்ட ஆர்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் பர்த்டே ஃபங்க்ஷன் இல்லைன்னா வேறு எதுக்காவது வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் ரிட்டன் கிஃப்ட்டு நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அந்த ப்ரைஸ்க்கு என்ன வருமோ அதை வாங்கி நாங்கள் உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட் பேக்கேஜ் வந்து ரெடி பண்ணி கொடுப்போம். அதை தான் சொல்லணும்னு நினச்சோம். நீங்கள் வந்து ஃபாரின் கண்ட்ரியில் இருக்கீங்க, இந்தியாவிலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருட்கள் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், அதை வாங்கி நாங்கள் உங்களுக்கு கொரியர் அனுப்புவோம். நம்ம மசாலா கூட அரைச்சி கொடுக்குறோம், அன்னதானம் கொடுக்குறோம். என்ன பொருள் வேணாலும் நாங்கள் உங்களுக்கு வாங்கி தருவோங்க. இந்த பெண்ணை வந்து எதுக்கு காட்டிகிட்டு இருக்கேன்னா, கொரியன் ஷாப்பில் இந்த பெண்ணு வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா 30 ரூபாய்க்கு தான் விற்கிறாங்க. ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட்டில் 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 79 ரூபா வருது ஒரு பெண்ணு. எவ்வளோ ரேட் அதிகமாக இருக்குது பார்த்தீங்களா. நான் காட்டுற கடை எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சீப்பாக இருக்கிற கடை தான் வந்து உங்ககிட்ட வந்து நான் காமிச்சிட்ருக்கேன். எரேசர்கள் எல்லாமே 80 ரூபா 90 ரூபா 100 ரூபான்னு விற்கிறாங்க. அவ்வளோ விலை அதிகங்க. இதை பார்த்து எனக்கே நெஞ்சு வலி வந்துச்சு. நம்ம எவ்வளோ சீப்பாக வந்து நம்ம வாங்குகிறோமேன்ட்டு. நீங்கள் குழந்தைங்களுக்கும் ஏதாவது கிஃப்டெல்லாம் வாங்கி கொடுக்கணுன்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து வாங்கி கொடுப்போம். எவ்வளோ பெரிய வில்லனை எப்படி காமெடி ஆக்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, டேன் ஹவுஸ். அதை தான் வந்து அவர் எடுத்து வச்சுருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஸ்டவ் வாங்குறதுக்கு போயிட்டோம். இப்போ நாங்கள் வந்து பெரம்பூரில் இருக்கிற பாண்டியன் ஸ்டோரில் தான் இருக்கோம். அங்கே வந்து பாருங்களேன், ப்ரீத்தி க்ளோரின்ட்டு ஒரு கேஸ் ஸ்டவ் வந்து இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஏங்க பாருங்க, என்னுடைய பேர்லேயே கேஸ் ஸ்டவ் இருக்குது. ஃப்யூச்சரில் நம்மளுடைய கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் ஆனால் இது மாதிரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன். இந்த ப்ரீத்தி க்ளோரிங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது இந்த கேஸ் ஸ்டவ், நான் பார்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் வந்து நம்ம வாங்கிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 2850 ரூபா வந்துச்சு. ப்ரெஸ்டேஜ் எப்பவுமே இந்த ப்ரெஸ்டேஜ் தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த 2 வருஷத்தில் தான் ரொம்ப லோக்கல் ஐட்டமாக வாங்கி ரொம்ப கஷ்டப்பட்டோம் எலக்ட்ரிக் ஸ்டவ்வு. அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து எங்களுடைய சித்தி கடைக்கு வந்திருக்கோம். இவங்க வந்து யாருன்னா சாம் இருக்காங்களே, சாமோடைய மாமா கடைக்கு நாங்கள் வந்திருக்கோம். மாமா மாமி ஓகேவா. எனக்கு வந்து சித்தியில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுசாக டிஃபன் கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டுட்ருந்தாங்க. பஜ்ஜி, அப்புறம் முட்டை போண்டா, சின்ன உளுந்து போண்டா எல்லாமே சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அங்கே முட்டை போண்டா பஜ்ஜி எல்லாமே சாப்பிட்டு டீ குடித்தேன். ரொம்ப நல்லா எங்களை சித்தி வந்து கவனிச்சிக்கிட்டாங்க. அடுப்பு வந்து நாங்கள் அன்பாக்சிங் பண்ண போகிறோம். டக்கு டக்கு டக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 4 பேர் பெங்களூர் கிளம்ப போகிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சங்குப்பூ, அதுக்கு அடுத்தது வல்லாரக்கீரை, இந்த 3 பேரும் கிளம்ப போகிறாங்க. சங்குப்பூ போயிட்டு சங்குப்பூ விதையை அந்த டப்பாவில் கொடுப்போம். நம்ம சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கிஃப்ட்டு வச்சுக்கலாம். பாவக்காய் விதையும் சங்குப்பூ விதையும் நான் இதில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது நம்மளுடைய தேங்க்யூ கார்டு. ஓகேவா? ஓகே. இந்த சின்ன ரொட்டீன் வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பெங்களூருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடி எல்லாமே கொரியர் வந்து பண்ணிட்டோம். உங்களுக்கும் ஏதாவது பொருட்கள் வேணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பாய். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன், உம்மை விடனா வேற யாரை நம்புவேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே கரவெடுத்து நடத்தி சென்றேன்.
உம்மை விட நான் வேற யாரை நம்புவேன்?